நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இப்போ நாங்கள் வந்து பீமா சங்கர் ஜோதிர்லிங்கத்தில் இருக்கோம். தரிசனம் முடிஞ்சது. 2 மணி நேரம் நிற்க வேண்டி இருந்தது. மழை கொட்டிட்டு இருக்கு. பட் அதை தாண்டியும் ஹர ஹர மகாதேவங்கிற கோஷம் வந்து அவ்வளோ எனர்ஜி கொடுத்தது. ஸோ இந்த 3 நாளில் 3வது ஜோதிர்லிங்கம் ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்கலாம், இங்கெல்லாம் பார்க்கலாம். பின்னாடி மழை பனி எதுவுமே தெரியல. அவ்வளோ அழகான ஒரு இடம். பீமாசங்கர்னு பேர் ஏன் வந்ததுன்னா, திரிபுராங்கிற ஒரு அசுரன், அந்த அசுரன் வந்து பிரம்மர் கிட்ட ஏகப்பட்ட வரங்களை வாங்கி த மோஸ்ட் பவர்ஃபுல் டீமனா மாறுறார். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் லார்ட் இந்திரா வந்து சிவன் கிட்ட போறார் டு சேஃப்கார்ட் ஆல் 3 வேர்ல்ட்ஸ். அப்படி இருக்கும்போது சிவன் பீம ரூபத்தில், தட் இஸ் அ வெரி மேசிவ் ஃபார்ம் எடுத்து ஹி கம்ஸ் டு டிஸ்ட்ராய் த டீமன் திரிபுரா. அப்படி பண்ண இடம்தான் இது. அண்ட் அப்போ சிவன் நெற்றியிலிருந்து ஒரு வேர்வை துளி, ஸ்வெட் கேம் அண்ட் ஃபெல் டவுன் ஆன் திஸ் பூமி. அண்ட் அதுதான் பீமா நதின்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு அந்த பக்கம் மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆன் த வே இட் இஸ் 60 kilometers அப் த ஹில். ஸோ அந்த மேலே போக 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 அந்த இடத்துலேருந்து பின்னாடி தான் உங்களுக்கு பீமா நதி இருக்கு. ஸோ அது சிவனோட வேர்வை துளினால வந்த நதின்னு சொல்லப்படுது. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய கோயில். சுற்றியில் இருக்கிற ப்ரெமிசஸ் ரொம்ப பெருசு. 3 தலைகளோட வெள்ளி கவச்சத்தில் இருந்தார். அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறணும் இறங்கணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 300-400 ஸ்டெப்ஸாவது நீங்கள் ஏறி இறங்க வேண்டிய இருக்கும். அண்ட் ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 hours ஒரு க்யூவில் நின்னாதான் பீமா சங்கரை பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளவு டிவோட்டிஸ் வந்து தே த்ராங் இன் டு திஸ் டெம்பிள் டு ஹாவ் அ கிளான்ஸ் ஆஃப் சிவா. Because he is in his most powerful form in the name of Bhima Shankar, as huge as the name conveys. ஸோ ரொம்ப அழகான கோயில். நாங்கள் கொட்டுற மழையில் போனோம். எல்லாரும் அவ்வளோ மழை காற்று ஒன்றுமே தெரியல. மிஸ்ட் கவராக இருக்கும், நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இட் வாஸ் பட் அதெல்லாம் தாண்டியும் அந்த டிவோஷன், நம்ம தேசத்துக்கு உண்டான, நம்ம சனாதன தர்மத்துக்கு உண்டான அந்த ஒரு டிவோஷன் இருக்குல்ல, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஜீல், அது வந்து அங்கே வந்து வைப்ரண்டா இருந்தது. பீமா சங்கர மகாதேவா பக்த அனுகிரக காரகா திரிலோக்கிய வந்திய தேஜஸ்வன் ரக்ஷமாம் சிவசங்கரம். இந்த மந்திரம் காரிய சித்திக்கான மந்திரம். ஓம் பீமா சங்கராய காரிய சித்தியே நமஹ. அப்பார்ட் ஃப்ரம் டெம்பிள் தர்ஷன், இந்த ஜோதிர்லிங்கத்தை பார்க்க போகும்போது, if you are somebody who wants to explore and who loves to trek, nature trails and temple trekக்கும் இருக்கு. குப்த பீமா சங்கர் ட்ரெக்னு ஒரு ஆப்ஷனலாக ஒன்று இருக்கு. அதாவது ஒரு டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது லார்ட் சிவா வந்து ஹி மெடிடேட்டட் ஆஃப்டர் டிஸ்ட்ராயிங் த டீமன் அசுரா. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய மாட்ரேட் ட்ரெக்ஸும் இருக்குது. யார் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட், இஃப் யூ வாண்ட் டு கோ sit inside those in the deep forest and meditate and do some yoga, I think this is the right choice you can opt for. அது இல்லாமல் ஆரிஜின் ஆஃப் பீமா ரிவருக்கு கூட போகிறதுக்கான வழிகள் இருக்குது. அது டெம்பிள் பேஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமும் இதை தாண்டி இருக்குது. கோயிலோட ஜோதிர்லிங்க தர்ஷனத்தை தாண்டி இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் பீமா சங்கரோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு பூனே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 110 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த ஜோதிர்லிங்க தர்ஷனத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறது என்னோட பிரார்த்தனையாக இருக்குது.